ஆ குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 19 ஜூன் 2026. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஊழலற்ற நிர்வாகம் மூலம் பொருளாதார மறுமலர்ச்சி, ஆளுநர் உரையில் தமிழக அரசு உறுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும், நேற்று வந்து சட்டப்பேரவை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆளுநர் உரையோட. சரிங்களா? ஆ, எப்பவுமே அதாவது ஒரு ஆட்சி அமைந்ததுக்கப்புறம் பெரும்பான்மையெல்லாம் நிர்வகிச்சதுக்கப்புறம் முதல் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை இருக்கும். அதே மாதிரி ஒரு வருஷம் நியூ இயர் தொடங்குச்சுன்னா அந்த நியூ இயரோட முதல் கூட்டத்தொடர்லையும் ஆளுநர் வந்து உரையாற்றுவார் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி நேற்று வந்து ஆளுநர் வந்து உரையாற்றிருக்காரு. தேசிய கீதம் தமிழ் தாய்மொழியில் பாடி முடிச்சுட்டு. ஓகே. அதில் சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் வந்து அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், மயிலாடும்பாறை, இந்த மாதிரி இந்த இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வேலிடேட் பண்ணி யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னம், அதாவது கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் யுனெஸ்கோ சைட்ஸ் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஒரு 44 சைட்ஸோ என்னவோ இருக்குது. ஸோ அதில் இந்த இந்த கீழடி, ஆதிச்சநல்லூர் இதெல்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத ஒரு வலியுறுத்தியிருக்காங்க. சரிங்களா? தமிழக அரசு சொல்லியிருக்காங்க அந்த ஆளுநர் உரையில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் நீண்ட கால ஒரு பிரச்சனையாக இருக்கு இல்லையா? அதை வந்து மத்திய அரசு வலியுறுத்தி, மத்திய அரசு வந்து ஸ்ரீலங்கா கிட்ட பேசி ஒரு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றத தடுக்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கொண்டு வரணுன்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மீனவர்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கணும். இதோட பாயிண்ட்டோட கண்டினியூட்டி தான் இதுவும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்கவும், உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்கவும் மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒண்ணும் இல்ல. இப்போ அ அதாவது நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றம் 2 கிளை இருக்குது. ஒண்ணு சென்னையில இருக்கு, இன்னொன்னு மதுரையில இருக்கு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வழக்காடும் முறை, ஓகே, அந்த அட்வொகேட் பண்ற முறை அ பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஓகே, தமிழ்ல இருக்காது. நம்மளுடைய லோக்கல் கோர்ட்ஸ்ல நீங்க உங்களுடைய மாவட்டத்தில இருக்கிற மாவட்ட நீதிமன்றங்கள்ல தமிழ்ல இருக்குமே பொறுத்து, நீங்க சென்னை உயர்நீதிமன்றம் அது மாரி போனீங்கன்னா, அங்க வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஒரு ஒரு கேஸோட வழக்காடும் முறை வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். சரியா? இதுவே மத்த மத்த மாநிலங்கள், ஓகே, மத்த நார்த் சைடு இந்த மாரி பார்த்தீங்கன்னா, அங்கலாம் வந்து அவங்களோட அந்த உயர்நீதிமன்றத்தில அந்த வழக்காடும் முறை பார்த்தீங்கன்னா, அ அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ்ல இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு டிஸ்கிரிப்பன்சியா இருக்கு. அதனால சென்னையிலயும், மதுரையிலயும் வழக்காடும் முறைய வந்து தமிழ்ல கொண்டு வரணும் அப்படின்றத வலியுறுத்தியிருக்காங்க. சரிங்களா? அதே மாரி உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்றத்துக்குன்னு வந்து கிளை கிடையாது. எப்பவுமே டெல்லிக்கு தான் போகும். உச்சநீதிமன்றம்னா ஒரு கோர்ட் தான். சுப்ரீம் கோர்ட்ன்றது ஒண்ணு தான். அத வந்து அதுக்கு ஒரு கிளை உருவாக்கி, ஒரு பிரான்ச் மாரி ஒண்ணு உருவாக்கி சென்னையில வந்து இது பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. இந்த கோரிக்கை வந்து நெறைய வாட்டி வந்து நம்ம நாடாளுமன்றத்தில சொல்லியிருக்கோம். ஓகே. உச்சநீதிமன்ற ஒரு கிளை வந்து சென்னையில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து இன்னும் நடைமுறைப்படுத்தப்படல. ஓகே. அது ஒரு என்ன சொல்றது? பைப்லைன்ல இருக்கிற ஒரு டாக் தான். பட் ஆனா, அது இன்னும் நடைமுறைப்படுத்தப்படல. சரிங்களா? நெறைய நம்மளுடைய நாடாளுமன்ற எம்பிக்கள், அதிமுக எம்பிக்கள் கூட நெறைய வாட்டி ஆ நாடாளுமன்ற செஷன்ல வந்து வலியுறுத்தியிருக்காங்க. பட் எதுவும் ஆனபாடு மாரி இல்ல. ஓகே. அதனால இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டா பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இயற்கை வளங்களையும், சுற்றுச்சூழல் சமநிலையும் பேண விரைவில் நிலையான சுற்றுச்சூழல் கொள்கை வகுக்கப்படும். 2031ஆம் ஆண்டுக்குள் நகர்ப்புற சிறப்பிற்கான நாட்டின் முன்மாதிரி மாநிலமாக தமிழகம் திகழும். ஸோ 2030, 31ல நம்ம 1 ட்ரில்லியன் அந்த இது வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். ஓகே, அந்த வர்த்தகத்த. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகள் தூய்மையான குடிநீர் விநியோகம் அடுத்த 5 ஆண்டுகள்ல செயல்படுத்தணும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்ஸா அவர் குடுத்துருக்காங்க. அதே மாரி நம்மளுடைய ஆளுநர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நடைபெற்ற எலக்ஷன் வந்து சாதி, மத வேறுபாட்ட வந்து உடைத்தெரிந்திருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ அதனால இந்த புதிய புதிய ஒரு சின்ன கட்சி வந்து ஆட்சிக்கு வந்திருக்குன்றத மாரி பேசியிருக்காரு. ஓகே. சரி. அதுதான் சொல்லியிருக்காங்க. அதே மாரி ம் மத்திய அரசு நடத்தும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பும் வந்து தமிழகத்திலயும் வந்து நடத்தணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஆ ஸோ இதான் இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு இன்னைக்கு ஹெட்லைன்ஸ்ல. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம இன்டர்னல் நியூஸஸ்க்கு போயிடலாம். ஸோ இன்னைக்கு எடிட்டோரியல் ஆர்டிக்கல் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா இல்ல. நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இங்க வந்து சட்டப்பேரவை நிகழ்வுகள் தான் குடுத்துருக்காங்க. என்னென்ன நடந்துச்சு. அதே மாரி பேரவை கூட்டம் வந்து 3 நாட்கள் வந்து நடைபெறும் அப்படின்றத ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே. ம் நெக்ஸ்ட்டு என்ன இருந்துச்சுன்னா,
ஓகே. இங்க பாருங்க. ஈரான், அமெரிக்கா இடையே மின்னணு முறையில் அமைதி ஒப்பந்தம் கையொப்பம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம்னா ஒரு 18 அம்ச கோரிக்கைகள் வந்து குடுத்துருந்தாங்க. அத வந்து நேத்து வந்து டிஜிட்டலா சைன் ஆயிருக்கு. சரிங்களா? ஈரானுடைய அதிபரும் வந்து அ அதே மாரி டொனால்ட் ட்ரம்ப்பும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதான் இங்க குடுத்துருக்காங்க. ஒரு வழியா ஒரு 3 மாத காலமா, 3 மாதத்துக்கு மேலான காலமா நடந்த போர் வந்து முடிவுக்கு வந்திருக்கு. இல்லையா? பிப்ரவரியில ஆரம்பிச்ச போர் வந்து மே, ஜூன் வரைக்கும் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகே. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அன்பிளாக் ஆயிடும். ஸோ நம்மளுடைய வர்த்தகமும் வந்து சீராக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஓகே. சரி. அடுத்து ஃபைனலா வந்தோம்னா, அதான் இந்த டைம்லைன் தான் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ பிப்ரவரி 28லேருந்து ஜூன் 18 வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது. ஓகே. ஜஸ்ட் நீங்க பார்க்கணும்னா, ஜஸ்ட் அந்த டைம்லைன்ல என்னென்ன ஆச்சுன்றத வேணா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அவ்வளோதான் எனக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்தித்தாள்ல வச்சு சந்திக்கலாம். தேங்க் யூ.